திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் தேரர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட தீர்ப்பை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான உத்தரவு அறிவிப்பு எதிர்வரும் 3ஆம் திகதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுக மணல் அகழ்வு திட்டத்தில் அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாய்க்கும் மேல் நட்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் வழக்கை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 எதிராக ஜூலை 10ஆம் திகதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குட காசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாணவம்ச திஸ்ஸ தேரர் ஆகியோரை விளக்குமறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிலக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. குறித்த உத்தரவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்தார். அதற்கமைய இந்த உத்தரவை எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு அறிவிக்கப்படும் என நீதியரசர் தெரிவித்துள்ளார். அதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமா என எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி அவ்வாறு நிகழுமாயின் அது குறித்து தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதேவேளை கிரிந்திவல மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரியா நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதனூடாக அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு ஜூலை 10ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விடயங்களை முன்வைத்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை எனவும் அதன் முன்னேற்றத்தை அறிக்கையிடுவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முறைப்பாட்டை ஜூலை 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க திகதியை வழங்கியதுடன் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிக்கையிடுமாறும் உத்தரவிட்டுள்ளார்.